அக்கா நான் 18,000 ரூபாய் வாங்குறேன், ஆனா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணல சேலரி, ஜிபேல தான் சென்ட் பண்றாங்க, லோன் எலிஜிபிளா? ஆக்சுவலா சேலரி வந்து உங்களுக்கு ஜிபேல சென்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து சேலரியா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜிபேல சென்ட் பண்றப்போ அதோட டிரான்சாக்ஷன் ஐடி பாத்தீங்கன்னா நார்மல் டிரான்சாக்ஷன் ஐடி தான். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேலரி அப்படின்னு போடுறாங்கன்னா அதோட நரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஒன்று நெஃப்ட் மூலமாக உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் மூலமாக உங்கள் கம்பெனி நேம் போட்டோ இல்லை உங்கள் நேம் போட்டோ இல்லை எந்த மந்த் சேலரியோ ஜூலை 2025 சேலரி அப்படின்ற நரேஷனில் வந்து கிரெடிட் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்கள் ஹெச்ஆர் கிட்டேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஹெச்ஆர் கிடையாது அப்படின்னா ஓனர் தான் இருக்காரு, இல்லை ஒரு சிங்கிள் ஓனர் ப்ரொப்ரைட்டர் இல்லை பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவருக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். சார் உங்களோட கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல சார், அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் டீடைல்ஸ் தரேன், என்னோட சேலரியை வந்து நீங்கள் நெஃப்ட் மூலமாக பண்ணுங்க சார், இல்ல ஐஎம்பிஎஸ் மூலமா கம்பெனி நேம் போட்டு சேலரின்னு போட்டு எனக்கு நெஃப்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் 3 மந்த் மட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பர்சனல் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ 18,000 ரூபாய் சேலரிக்கு இன்க்ரீட் ஃபினான்ஷியல்ல பண்ணலாம். இல்ல ஆப் லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் பி, மணி வியூ, ஞாவி இந்த மாதிரி ஆப் லோன்லயுமே 18,000 ரூபாய் சேலரிக்கு லோன் எலிஜிபிள் ஆகும். ஜிபே மூலமா சேலரி வருதுன்னா அதை சேலரியா எடுத்துக்க மாட்டாங்க, லோன் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான்